நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பைபிளுக்குள்ள கொஞ்சம் புரண்டி பார்த்து பைபிள்ல இருக்க அண்ணன் தம்பி எல்லாம் தேடி கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ள ஏன் சண்டை வந்துச்சு அண்ட் அவங்களுக்குள்ள எது சண்டையா மாறுச்சு அண்ட் அவங்க கிட்ட நம்ம இருந்து என்ன கத்துக்க போறோம், இதை நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுக்காக உங்களுடன் டி மனிஷ் அண்ட் ஒளிப்பதிவாளர் ஜான் வெஸ்லி அண்ட் கெவின். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காயின் அண்ட் ஏபிள் இவங்க ரெண்டு பேரை நம்ம பார்க்க போறோம். வாங்க, லெட்ஸ் see காயின் வெர்சஸ் ஏபிள். ப்ரோ 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 நான் ப்ரோ குத்திட்டீங்க ப்ரோ. ஒரு 2 நிமிஷம் வந்திருக்கலாம் ப்ரோ. ப்ரோ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் பொறுத்துக்கிறீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே, வாங்க நம்ம சென்டர் ஸ்டேஜ் பே பண்ணலாம். சூப்பர் ப்ரோ. இப்போ சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு இப்போ எதனால தான் சண்டை வந்துச்சு? ப்ரோ 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 கம்பேரிசன் பண்றாங்க ப்ரோ. எதுக்கு எடுத்தாலும் கம்பேரிசன் பண்றாங்க ப்ரோ. முடியல ப்ரோ. எப்படி ப்ரோ, அவன் நல்லா படிக்கிறான், நான் நல்லா படிக்கல ப்ரோ. அவன் நல்ல மார்க் வாங்குறான், நான் நல்ல மார்க் வாங்கல. இப்போ நந்த பைபிள் எக்ஸாம்ல கூட அவன் 103 மார்க், நான் 33 மார்க் கலாய்க்கிறாங்க ப்ரோ. ப்ரோ இவனை வச்சு கம்பேரிசன் பண்ணா கூட பரவாயில்ல ப்ரோ. என்னோட சித்தப்பா பையனை வச்சு எனக்கு கம்பேரிசன் பண்றாங்க ப்ரோ. அது கூட என்ன தெரியுமா, அவன் 43 மார்க், நான் 33 மார்க், 2 பேரும் ஃபெயில் தான். இருந்தாலும் ஏன்டா 10 மார்க் கம்மியா ஃபெயில் ஆனான்னு கலாய்க்கிறாங்க ப்ரோ. இப்படி கம்பேர் பண்ணா எங்க போறது? ஐயோ ப்ரோ 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 இருக்கு ப்ரோ. சும்மா கம்பேரிசன் பண்றாங்கன்னு சொன்னாங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? 2 ரூபாய் கொடுத்து காணிக்க போடுறான்னு சொன்னா ஒரு ரூபாய்க்கு முறுக்கு சாப்பிட்டு 1 ரூபாய் எடுத்து வந்து காணிக்க போடுறான் ப்ரோ. இது கூட பரவாயில்ல ப்ரோ. பிரேயர் எப்படி தெரியுமா ப்ரோ அவன் பண்றான்? இப்படி பண்றான் ப்ரோ. இப்படி பண்ணா எப்படி ப்ரோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? இது கூட பரவாயில்ல ப்ரோ. கடைசியில பிரேயர் எப்படி தெரியுமா ப்ரோ முடிக்கிறான்? ஆமென் இப்படி முடிக்கிறான் ப்ரோ. இப்படி முடிச்சா எப்படி ப்ரோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? அப்பா வலிக்குதே ப்ரோ. நக்கல்யா உனக்கு இவ்வளவு குத்து வாங்கினா உனக்கு குத்தி குத்தி காட்டுற தெரியுமா? ஓகே, இப்போ நான் கருத்து சொல்ல போறேன். உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்குதா? ஒன்றும் இல்லை ப்ரோ. அவள் தான் குத்திட்டான்ல, நான் இப்படி படுத்துருவேன், அவன் அப்படி ஓடுவான். ஓகே, கன்னியூ. ஓகே கைஸ், இப்போ இவங்க 2 பேர் ஓகே கைஸ், இப்போ இவங்க 2 பேர்கிட்ட நாம என்ன பார்த்தோம் அப்படின்னு தெரியுமா? கம்பேரிசன். ரொம்ப கொடுமையா நான் சொல்ல. ஓகே, நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கம்பேர் பண்ண இருங்க போயிடாதீங்க. இது ஃபர்ஸ்ட் பீட் தான், இன்னும் நிறைய இருக்கு. கடைசியில தான் எமோஷன்ஸ் ஆங்க. ஓகே, கம்பேரிசன். நம்ம வந்து அண்ணன் தம்பி கூட கம்பேரிசன் பண்ணவே கூடாதுங்க. ஓகே, ஒருத்தர் கம்மி மார்க் எடுத்தானா ஓகே, பாருங்களேன் காயின் பண்ணது தப்பு தான். அவன் தப்பை கூட்டு போயிட்டு தனியா சொல்லிருக்கணும். ஏபிள் மண்டே கூட்டு வச்சு, யோ நீ பண்ணது தப்பு அப்படின்னா கம்பேரிசன் நடக்கும், அவனுக்கு வலிக்கும். ஹலோ இருங்கம்மா, ஃபோன் எடுத்துக்கிறேன். ஹலோ அம்மா, என்னடா பைபிள் எக்ஸாம் மார்க் விட்டுட்டாங்களே, எவ்வளோடா? அம்மா ஒரு நிமிஷமா அம்மா, நான் வந்து சரி 93மா. ஏன்னா உன் தங்கச்சி 119 எடுக்கிறா, கிஃப்ட் தராங்க, நான் 3வது வரா. நீ என்னடா 93 எடுத்து வச்சுக்கிற? அம்மா சரிம்மா இருமா, நான் இங்கே ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். என் கூட தான் இருந்தாங்க. படிக்கல 113 எடுத்து வச்சிருக்கா. தோற கிஃப்ட் வர தர போகிறாங்க உங்களுக்கு. நம்ம என்ன பேசியிருந்தோம்? கம்பேரிசன் பண்ணவே கூடாதுங்க. பிகாஸ் கம்பேரிசன் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெரிய சண்டையை உருவாக்கும். சூப்பர். ஓகே, நாம இப்போ இன்னும் கொஞ்சம் புரட்டி ஜெனிசஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா அடுத்த கதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு அண்ணன் ஒரு தம்பி சண்டை. ஆனால் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு தம்பி எல்லா அண்ணனுக்கும் சண்டை. சரியா, வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜோசப் வர்சஸ் ஹிஸ் பிரதர் சேர்ந்து பார்ப்போம். ப்ரோ 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 ஐயோ ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ 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 இருங்க பாவம் ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ நிறுத்துங்களா. நான் இங்க இருக்கேனா? யாருடா போட்டு வச்சுக்கிறீங்க? என்ன சட்டை கிளியர் எவ்வளோ குழந்தைங்க? சாரி ப்ரோ, கலர் சொக்கா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதான் சொக்கா உண்மையில முடிச்சு வாங்குது. வாங்க, இவ்வளோ அடி வாங்குறியே, என்னதான் என் பிரச்சனை உங்களுக்கு? அது கேளுங்க ப்ரோ. முதல்ல அவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க ஒன்னா, அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா ஒன்னா நிக்கிறாங்க. நான் தனியாயிட்டேன். கோயம்பேடு மார்க்கெட்ல நிக்கிறான், நான் தனியா. கோயம்பேட்லையா? அது சரி, ஒரு டென்ஷன்ல மாதிரி சொல்லிட்டேன். பிரமிட் அதான் அந்த கதையில தெரியுமா உங்களுக்கு, ஈஜிப்ட்ல. ஓகே. காலையில கொசு தொல்லை, ஈவினிங் ஆனா ஈ தொல்லை. ஐயோ ப்ரோ, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ப்ரோ. இவங்க ப்ரோ உங்களுக்கு என்னதான் ப்ரோ பிரச்சனை? நீங்க ஏன் ப்ரோ அவர் அப்படி அடிக்கிறீங்க? ப்ரோ பிரச்சனையே அந்த சொக்கா தான் ப்ரோ. சொக்காவா? ஆமா ப்ரோ, அங்க பாருங்க அந்த சொக்காவை பாருங்க ப்ரோ. ப்ரோ
அவனுக்கு மட்டும் கலர் சொக்கா ப்ரோ. எங்களுக்கு பாருங்க நல்லா ஒயிட் நைட் வாலண்டியர் மாதிரி நிற்கிறோமா பாருங்க. அவனுக்கு மட்டும் கலர் சொக்கா ப்ரோ. ப்ரோ கிறிஸ்மஸுக்கு ஒயிட் சொக்கா ஓகே ப்ரோ, நியூ இயருக்கு ஒயிட் சொக்கா கூட ஓகே ப்ரோ. என் பர்த்டேக்கெலாம் ஒயிட் சொக்கா வாங்கி தராங்க ப்ரோ. ப்ரோ ஆல்ரெடி எப்படி ப்ரோ நான் ஸ்கூலுக்கு போட்டுன்னு போகிறது, என்ன ஆல்ரெடி ஃபாதர்னு கலாய்க்கிறாங்க ப்ரோ. அதை போட்டுன்னு போனால் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ப்ரோ நில்லுங்க, இவங்க மட்டும் என்ன ஒழுங்கா என்ன எல்லாத்தையும் தனியாக விட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? சரி தனியாக விட்டு போயிட்டாங்க, நான் தனியாக உட்காந்தா ஏசப்பா என் கூட பேசினாரு. சரி அந்த கனவியாவது இவங்கள்ட்ட வந்து சொல்லலான்னு பார்த்தா அப்பயும் என்ன தனியாக தான் விட்டு போகிறாங்க. என்னாச்சு நீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க ப்ரோ? இங்க இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க நீங்களே பார்ப்போம். யா இங்க இருக்க பிரச்சனையே பார்ஷாலிட்டி. எஸ், ஒரு குடும்பத்துக்குள்ள பார்ஷாலிட்டி பார்க்கவே கூடாது. தம்பி இருக்கான், அண்ணன் இருக்கானா, அண்ணன் நல்லா படிக்கிறான், தம்பி கம்மியா படிக்கிறான், தம்பி நல்லா விளாடுறான், அண்ணன் கம்மியா விளாடுறான். ஏன் பார்ஷாலிட்டி பாக்குறீங்க? தம்பிக்கு மட்டும் நிறைய பண்றது, அண்ணனுக்கு கம்மியா பண்றது எதுக்கு? புரியுதா? ஒரு வீட்டுக்குள்ள 2 பசங்க இருக்காங்கன்னா 2 பசங்களையும் ஒரே மாதிரி பாருங்க. ஒரே மாதிரி பார்த்தா அவனுங்க பழத்துல போட்டுருக்க மாட்டாங்க. இருங்கம்மா டைலாக். ஹலோ சட்டம் வாங்கணும்டா, தம்பிக்கு உனக்கும் சேர்ந்து எப்படா வரீங்க? ஆமா, சட்டெல்லாம் ஏமா வாங்குறீங்க? எனக்கு மட்டும் வாங்குங்க, நம்ம சிக்கனமா இருக்கணும். பிகாஸ் என் சட்டை சின்னதாவது, என் தம்பி பெருசான உடனே அந்த சட்டையை அவன் போட்டுப்பாமா. நம்ம சிக்கனமா இருக்க கத்துக்கணும். ஓகேயா? ஓகேம்மா நான் வைக்கிறேன், டைம் ஆகுது. நம்ம என்ன பேசியிருந்தோம்? பார்ஷாலிட்டி. அண்ணனுக்கு ஒன்று வாங்கி தரீங்கன்னா தம்பிக்கு ஒன்று சேர்த்து வாங்கி தாங்க, சரிங்களா? இதுதான் ஒரு குடும்பம், இப்படி தான் நடக்கணும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, வெறும் அண்ணன் தம்பி சண்டை தான். பைபிளில் பாருங்களேன், வெறும் அண்ணன் தம்பி சண்டை நிறைய இருக்கு. ஏன் ஆதாம் காலத்தில் ஆரம்பிச்சு எங்கள் கடைசி ஜானுக்கும் பீட்டருக்கும் உள்ள கூட சண்டை வருது. உங்கள் 2 பேர் நம்ம 2 பேர் யார் பெருசுன்னு அண்ணன் தம்பி சண்டை தான் வருது. நினச்சி பாருங்களேன், ஒரு விமன் கூட சண்டை போடலங்க பைபிளில். தேவர் சோ குவைட். அவங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க, ரொம்ப இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் மட்டும் நினைக்காதீங்க. அவங்கள பற்றி நல்லாவே தெரியும். நாங்களாச்சு கூழுக்கு சட்டைக்கு காணிக்கைக்கு தான் சண்டை போட்டோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு குழந்தை கொடுக்கலன்னு சண்டை போட்டிருக்கீங்க யாக்கோபு கிட்ட போயிட்டு. அந்த ஆள் காண்டாகிட்டு இப்போ ஏசப்பா கிட்டே போயிட்டு அவர் ஆண்டவர்கிட்டே போயிட்டு, யோ உங்கள் சண்டையை தாங்க முடியலன்னு அவர்கிட்டே போய் சண்டை போட்டு வந்துட்டார். சரி ஓகே, இப்போ இந்த சண்டையை தீர்த்து வைக்கலாம். ஏசப்பாவை கீழே வந்தா இப்போ ஏசப்பாவை சென்டராக வச்சு 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க, மேரி மார்த்தா அப்படின்னு. இப்போ வாங்க நம்ம எல்லாமே சேர்ந்து மேரி வெர்சஸ் மார்த்தா இவங்க கதையை பார்ப்போம். வீட்டுல இருக்கிறேன், நான் தான் துணி துவைக்கிறேன், நான் தான் சமைக்கிறேன், நான் தான் பாத்திரம் கழுவுறேன், நல்லா திட்டு தூங்கிட்டு இருக்கியா நீ? இப்போ அதுக்கு என்ன பண்றது? அவார்டு வேணா தரேன், என்னால வேலை செய்ய முடியாது. ஐயோ ஏய் உனக்கு எதுல வேலை செய்ய? அக்கா இருங்க அக்கா நான் பாய்ஸ்கா அக்கா ஒரே நிமிஷம் இருங்க. என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு? ஏன்க்கா சண்டை போட்டுக்கிறீங்க? சார் நீங்களே கேளுங்க சார். நான் தான் பாத்திரம் கழுவுறேன், நான் தான் துணி துவைக்கிறேன், நான் தான் சமைக்கிறேன், நான் தான் வீட்டு பெருக்கிறேன், நான் தான் வீடு கட்டுறேன், எல்லாமே நான் தான் பண்றேன். நல்லா தின்னு தூங்குறா சார். நீங்களே என்னங்க சொல்லுங்க சார். ஏய் உனக்கு தெரியுமாடி? நானே கர்த்தர் சமூகத்திலே உட்கார்ந்துங்கறேன், கர்த்தர் பாதத்திலே உட்கார்ந்துறேன். ஐயோ போய் எங்க நல்லா உட்கார்ந்து ரீல்ஸ் பாக்குறேன். நீ ஏமா போன்ல ரீல்ஸ் பாக்குற? நான் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கல, உனக்கு தெரியுமா? நானே பைபிள் எக்ஸாம் வருது, அதுக்கு படிச்சிருந்தேன், PDF அதுல தான் அனுப்பிச்சிருக்காங்க. மறுபடியும் போய் சொல்றா. அக்கா டென்ஷன் ஆகாம பேசுங்கக்கா. 28ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிச்சு, மறுபடியும் போய் சொல்றா பாருங்க. ஏன்பா போய் சொல்றீங்க? இந்த வருஷம் தான் பாட்டு பாட சொல்லிக்கறாங்களே, அதுக்கு பிராக்டீஸ் பண்ணுங்கறேன். இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தோடு தொழுவோம் நாமும். சூப்பர், நைஸ், நல்லா பண்ணீங்க. ஆனா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை கடைசியில? சரி இதான் சார் பிரச்சனையே. எத்தனை தடவை சார் சொல்றது? ஓகே, இப்போ இவங்க பிரச்சனை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா, வீட்டில் 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் மேலேயே ஓவர் பர்டன் கொடுக்காதீங்க. அண்ணன் பெரியவன்றதுக்காக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவன் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே, பிகாஸ் அவனும் ஒரு மனுஷன் தான், அக்காவும் ஒரு மனுஷி தான். அவங்க பெரியவங்களா இருக்கனால அவங்களுக்கு தான் எல்லாமே வரணும், அவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. 2 பேர்த்துக்கும் அந்த ஷேர்ஸை ஈக்குவல் பண்ணி கொடுங்க. அக்கா இது பண்ணா தங்கச்சி இது பண்ணணும். அக்காவை ஹலோ இருங்கம்மா, நான் ஃபோன் எடுக்கல. ஹலோ எடுத்துட்டேடா? சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. அனிசு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வாடா. ஃபேமிலி பாலிசி ஒரு 8:45க்கு முடியும். கடை 9 மணிக்கு திறந்துருப்பாங்க. வரும்போது காய்கறி வாங்கிட்டு வா. மா
நான் வேலையா இருக்கேம்மா, வீட்டில் ஒருத்தன் சும்மா தானே இருக்கான், அவனை அனுப்பிச்சு விடுங்கம்மா. எல்லா வேலையும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ நான் கட் பண்ணுவடா. ஆமா, நீங்க பேசுறது புரியலம்மா எனக்கு. சரிடா, வாடா வாடா. ஓகேம்மா. ஓகே. இப்போ நம்ம என்ன பேசியிருந்தோம்? ஒருத்தர் மேலேயே ஓவர் பர்டனை கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஈகோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய சண்டையை உருவாக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ நம்ம நியூ டெஸ்டமெண்ட்குள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகைன் ஓல்ட் டெஸ்டமெண்ட்குள்ளே போக போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய அண்ணன் தம்பி சண்டை. ஓகே, அவங்களுக்குள்ள இருந்தால் ஒரு 12 கோத்திரமே வந்துச்சு. வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜேக்கப் வேசஸ் ஈசா அந்த கதையை பார்ப்போம். ஜேக்கப், யாக்கோபையா வராரா? ஐயோ, லாபான் வீட்டிலேருந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சார் ஒரே நிமிஷம் இருங்க. பைபிளில் படிச்ச மாதிரி இவருக்கு பின்னாடி 400 பேர், உங்களுக்கு பின்னாடி 12 கோத்திரம், ஆடு மாடுலான்னாங்க. எங்க உங்கலாம்? அவங்கெல்லாம் வேற மினிஸ்ட்ரி போயிட்டாங்க. 2 பேர் வச்சு பண்ண சொன்னாங்க. ரெடி பண்ணலாம்ல? நான் வேணா ஆளு கூப்பிடுறேன். அண்ணா வாங்கண்ணா, இது போதும் பாருங்க. ஓகே ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சொல்லுங்க, உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன சண்டை நடந்துச்சு? அண்ணா, நான் உங்களை ஏமாத்திருக்கூடாதுண்ணா. அதான் ஏமாத்திட்டியே. அண்ணா, எனக்கு தெரியும்ண்ணா, ஆசீர்வாதம்லாம் நான் வாங்கிட்டு போகும்போது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு தெரியும்ண்ணா. ஆனால் அதெல்லாம் நான் வேணும்னே பண்ணலண்ணா. நீ வேணும் தானடா பண்ண, வேணா விட்டு போயிருப்பேன் அவர்கிட்டயே. அண்ணா, நீங்கள் வேணா என்னோட ஆடு மாடெல்லாம் எடுத்துக்கோண்ணா, எல்லாமே உங்களுக்கு தான். எது பாருங்கண்ணா, நீ இப்பதான் அவர் ஏமாத்திரியே, கல் நெஞ்சக்காரா, அங்க யாருமே இல்லை. ஐயோ அதெல்லாம் விடியா, நான் மன்னிச்சிட்டேன். வா. என்ன அடிச்சுக்காம சமாதானத்துக்குள்ள வரீங்க? அண்ணா அப்போ என் ஆடு மாடெல்லாம் வேணாமாண்ணா? வானாப்பா. ரொம்ப சாரிண்ணா, ரொம்ப சாரிண்ணா. ஓகே, சாரிண்ணா. இந்த கதை முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள பார்ஷியாலிட்டி, அண்ட் தென் வேற என்ன பார்த்தோம் நம்ம? கம்பேரிசன், அண்ட் தென் ஓவர் பர்டன். இது 3மே இருக்கக்கூடாது தான். பட் இதையும் மீறி நிறைய பிரச்சனை வரலாங்க. வீடுனா இந்த பிரச்சனை வருங்க. ஓகேயா? இந்த பிரச்சனையில அண்ணன் தம்பியா இருக்க நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, நீ கண்ணால பாக்குற உன்னோட சகோதரனே உன்னால நேசிக்க முடியல அப்படின்னா, கண்ணால பார்க்காத எப்படி அந்த கடவுளை நேசிப்பன்னு பைபிள்ல போட்டிருக்கு. ஒருத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சண்டை வருங்க, மனுஷ வாழ்க்கையில சண்டை வருங்க. ஓகேயா? சண்டையிலையும் என்ன பண்ணுவோம்னா, மன்னிச்சு விடியா, நீ என் தம்பி தானே, நீ அண்ணன் தானே, நீ அக்கா தானே, நீ என் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி பாருங்க. இது ஒண்ணு மட்டும் நம்ம கிட்ட இருந்தா போதுங்க, லைஃப் மாறும். சண்டையே வராது. சண்டையே வந்தாலும் தாக்கு பிடிச்சிடலாம். தேங்க்யூ.